புடியா நிறுத்துறேன் புழுமா ஆக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு வெங்காயமா ஆக்கல. அம்மா நீங்க இவ்வளவு பேசுறீங்க, இப்ப விஜய் ரசிகர்லாம் வந்து உங்களுக்கு கீழே அசிங்க அசிங்கமா திட்டுவாங்க, என்ன பண்ண போறீங்க? போடா தற்குறின்ட்டு போறோம், போடா தற்குறின்ட்டு போறோம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இப்போ நம்ம சாட்டை அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை 2-3 வீடியோ கூட போட்டிருந்தாரு. குறிப்பாக சிஎம் விஜய் அவர்களோட அவர் கோட் சூட் போட்டிருப்பார்ல, ஸோ சேம் அவர் சட்டமன்றத்தில் என்னென்னலாம் பண்றாருன்ற மாதிரி ஒரு சும்மா கலாய்க்கிற மாதிரியான ஒரு வீடியோவா இருந்துச்சு. பட் நிறைய கேள்விகள் அந்த வீடியோல இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற தாவேக்கா அந்த தற்குறிகள் என்ன தெரியாம பண்ணிட்டு இருக்கானுங்க, இத ஒரு கண்டென்ட்டா எடுத்து அவனுங்க சாட்டை வந்து அங்க உட்காந்துருக்காரு, சாட்டை இங்க உட்காந்துருக்காரு, சீமான் அவர்களும் சாட்டை அவர்களும் இந்த மாதிரி அந்த எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இவனுங்களுக்கு கேள்வின்னு ஒண்ணு கேட்டோம் அப்படின்னா இவனுங்க எதை தெரியுமா எடுத்துட்டு வருவானுங்க, அவதூறு தான் எடுத்துட்டு வந்து இருக்கானுங்க. அந்த அவதூறு இவங்களை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, கதறுன்னு கதறாங்க. சாட்டையை பார்த்து ஏன்டா இந்த கதறீங்கன்ற மாதிரி தான் கேள்வி கேட்கணும்னு தோணுது. அது என்னன்றதையுமே பார்ப்போம். அடுத்து சாட்டை இந்த மாதிரி பண்ணோன்னு நம்ம அந்த போண்டா இருக்கான்ல, இட் இஸ் பிரசாந்த்னு சொல்லக்கூடிய ரிவ்யூக்கு காசு வாங்கிட்டு ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருப்பான்ல, அவன் தான் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காராமா. எப்படின்னா அதாவது அந்த ரிசல்ட் வந்துச்சுல, தேர்தல் ரிசல்ட் வந்துச்சுல, அந்த டைம் பீரியட்ல சீமான் அண்ணனும் சாட்டை அவர்களும் என்ன கான்வர்சேஷன் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு கேவலமான சகிக்க முடியாதது மாதிரி ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கான். அது என்னன்றதை பார்ப்போம். நார்மலா சீமான் அண்ணன் வந்து மரத்துக்கு மாநாடு, கடலுக்கு மாநாடு, இந்த மாதிரி மாடுக்கு மாநாடுன்னு சொல்லி இவ்வளவு மாநாடு வந்து மக்களுக்குன்னு சொல்லாம மக்களுக்கு மாநாடு கடைசியா போட்டாரு. பட் மற்ற எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா மாநாடுன்னு ஒண்ணு போட்டாரு. இதை பார்த்து நிறைய பேர் கேலி பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்போ ஒவ்வொரு விஷயமா நடக்கும்போது ஆமாண்டா அந்த மனுஷன் கரெக்டா தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இவனுங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அது என்னன்றதையும் பார்ப்போம். சோ இன்னும் 2-3 விஷயங்க சீமானை பத்தி நிறைய அவதூறு பரப்பக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும். இப்ப ரீசெண்டா ஆதவ அர்ஜுனாவை பத்தி அவங்களோட வைஃபோட அண்ணன் அவர் பேசி வச்சிருக்கிற ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ ஆதவு உன்னையே அந்த ஆள் இந்த கிளி கிளிக்கிறாருன்ற மாதிரிதான் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பக்கம் நம்ம நெல்சனு இவன் என்னடானா ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கம் கதறான். ஏன்னா இவன் மேல வந்து வழக்கு போட்டாங்களாம், அதுக்கு இந்த ஆளு போட்டு கதறி இருக்கான். சோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோ பார்க்கணும்னு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, சாட்டை அவர்கள் இப்ப ரீசெண்டா வந்து விஜய் அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ள வந்திருந்தாரு. சோ அதை வந்து எடுத்து பேசுற மாதிரி எடுத்து ஒரு சும்மா அவர் என்ன சட்டமன்றத்தெல்லாம் பண்ணாருன்றத இவர் வந்து இமிடேட் பண்ணி இவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். குறிப்பா அவர் 3 மணி நேரமா அமைதியா உட்கார்ந்து இருக்கிறதா இருக்கட்டும், அவர் பேப்பர் பார்த்து படிச்சதா இருக்கட்டும், சரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாரு. குறிப்பா அது பார்க்கும்போது ரசிக்கும்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் அந்த மாதிரி நடந்துகிட்டாலும், சாட்டை அவர்கள் வந்து விஜய் மாதிரி நடந்துகிட்டாலும் அவர் கேட்க வந்த கேள்வியில எந்த ஒரு குறைபாடுமே இல்லை, எந்த அவதூறுகளுமே இல்லை. அவர் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சாரோ அவர் அந்த கெட்டப்ல போட்டு கேட்டிருந்தார். இது ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இதை பார்த்த உடனே தாவேக்கா தற்குறிகள் சும்மா இருப்பானுங்களா? இவனுங்க எந்த கருத்தியல் ரீதியா எதை எடுத்து வைக்கணுமோ அதை எடுத்து வைக்கல. இவனுங்க பாத்தீங்கன்னா அவதூறையும் அசிங்கத்தையும் ரொம்ப கேவலமா, அது எனக்கு ஒரு விஷயம் இவங்களை பத்தி புரியவே இல்லை. எதுக்கு சாட்டையை பார்த்து இந்த பதறாங்க? சாட்டை ஒரு ஆள் போதும் இவங்களுக்கு, ஃபுல் தாவேக்காயும் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. அந்த மாதிரிதான் வேலையை வந்து சாட்டை வந்து பார்த்து வச்சிருக்காரு. அவர் பண்ற மாதிரி இப்ப சாட்டை வந்து ஒரு கருத்து எடுத்து வைக்கிறாருப்பா, அதுக்கு எதிர்கருத்து நீ எடுத்து வை. நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்றீங்க, நீங்க இந்த மாதிரிலாம் செய்றீங்க, நீங்க இப்படி சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி கருத்து எடுத்து வைங்க. சோ சாட்டை என்ன பண்றாரோ அந்த மாதிரி நீங்க இமிடேட் பண்ணுங்க, அது வந்து தப்பே கிடையாது. ஆனா அவர் கோட் சூட் போட்டு உட்கார்ந்துருக்காருல, அதை எடுத்துட்டு வந்து ரொம்ப கேவலமான விஷயத்துக்கெல்லாம் அவர் பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் பிச்சை எடுக்கிற மாதிரியும், அப்புறம் இன்னொரு இடத்துல நாம் தமிழர் பிஸ்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டுக்கிட்டு பக்கத்துல சீமானனோட வந்து அவர் வந்து இறந்துட்டா மாதிரி அவருக்கு போட்டோக்கு மாலை போட்டிருக்கிற மாதிரி இவர் அங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ரொம்ப இதெல்லாம் கீழ்த்தரமான பதிவுகளா இருக்கு. உண்மையிலே சொல்ல ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு. இதை தாவேக்கா ரொம்ப அசால்ட்டா பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இதே விஷயத்த நாம் தமிழர்ல இருக்கிறவங்களோ இல்ல விஜய்க்கு எதிராக இருக்கிறவங்களோ யாராச்சும் ஒரு ஆளு இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி மாலை போட்டு அவர் இறந்துட்டாருன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பரப்புனாங்கன்னா இதை எப்படி எடுத்துப்பாங்க? முதல்ல யோசிச்சு பாருங்க. உடனே கைது பண்ணியிருப்பாங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஒரு தலைவரை இந்த மாதிரி ஈஸியா நீங்க இது பண்றீங்க, இது எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சுன்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தா அப்படின்னா, இப்ப தாவேக்காவோட ரசிகர்களாவோ தொண்டர்களாவோ இருக்கக்கூடியவங்களாம் முதல்ல
ஃபர்ஸ்ட் அவர் வந்து எலெக்ஷனுக்கு அதாவது இந்த மாதிரி தேர்தலுக்கு இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு நடிகர். அந்த நடிகருக்கு ரசிகர்களா இருந்தவங்க. அப்ப அந்த நடிகருக்கு விஜய்க்கு எதிராக இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள். அப்போ அஜித் அவர்களையும் அஜித் வைஃபையும் அவங்க குழந்தைகளையும் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா எழுதியிருப்பானுங்கன்னா அதே கீழ்த்தரத்தை இந்த அரசியல்லையும் அவனுக்கு எடுத்துட்டு வர்றானுங்க. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த டைம் பீரியட்ல அஜித் அவர்களையும் அவங்க குடும்பத்தை பத்தியும் எவ்வளவு கீழ்த்தரமா எழுதிக்கிட்டு இருந்தானுங்களோ, இப்ப அரசியல் ரீதியா ஒருத்தவங்க வந்து விஜய் அவர்களை எதிர்த்தாங்க அப்படின்னா அதே வேலையை தான் இந்த இடத்துலயும் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. வேற எந்த ஒரு வேலையும் பார்க்கவே இல்லை. இவனுங்களுக்கு அரசியல் புரிதலும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. இவங்க தலைவர் எதுவும் சொல்ற போறது கிடையாது. இஷ்டத்துக்கு நாமளே பார்க்கலையாங்க தேர்தல் டைம் பீரியட்ல மரத்துக்கு மரம் தாவுனது, டிரான்ஸ்பாரர் தாவுனது, ரோட்ல வண்டியில இவர் போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே போய் அடிபட்டு செத்தது, 41 பேர் போய் செத்தது, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி தற்கூரிகளை தான் சாட்டை அவர்கள் வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காரு. அது தெரியாத இந்த தற்கூரிகள் ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. என்ன அப்படின்னா, சாட்டை யாரை இமிட்டேட் பண்ணாரு? சிஎம் விஜய் அவர்கள் என் சட்டமன்றத்தில் எப்படி இருந்தாரோ அவர் மாதிரி கோட் சூட்டை போட்டு அவர் வந்து உட்கார்ந்து இருந்தாரு. இப்ப இவனுங்க சாட்டையை வந்து அசிங்கப்படுத்துறேன்ற பேர்ல அந்த போட்டோவை அவரு விஜய் அவர்களை தான் இமிட்டேட் பண்ணி இருக்காரு. அப்ப அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி மார்பிங் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, நீங்க சாட்டையை அசிங்கப்படுத்தல, விஜய் அவர்களை உங்க தலைவரா நீங்க நினைக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்களை தான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவர் விஜய் மாதிரி நடிக்கிறாரு. அவர் வந்து எடுத்துட்டு வந்து அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ அதை வந்து இவர் எடுத்து ஒரு கலாய்க்கிற மாதிரி துணியில பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஆனா நீங்க பண்றது சாட்டையை அசிங்கப்படுத்துற மாதிரி எந்த இடத்துலயும் தெரியல, விஜய் அவர்களை தான் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. இது இவங்களுக்கு புரியுமா புரியாதான்றது வந்து நமக்கு தெரியலைங்க. அடுத்து இன்னொரு விஷயம், இந்த இட் இஸ் பிரசாந்த் ஒருத்தன் இருப்பால, அந்த போண்டா அந்த போண்டா வாயன் தான் இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டு வச்சிருந்தான். என்ன அப்படின்னா, மே 4 நினைக்கிறேன். ஆமா, தேர்தல் ரிசல்ட் வந்துச்சுல, அந்த டைம் பீரியட்ல சீமான் அண்ணனும் சாட்டை அவர்களும் எந்த மாதிரி கான்வர்சேஷன் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி உண்மையிலே சொல்றேன், ரசிக்கும்படியாவே இல்லை, ரொம்ப கேவலமா இருந்துச்சு. மே 4 காலை 7 மணி தம்பிக்கு அடிப்பான். சாட்டை எந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்களை இமிட்டேட் பண்ணி அவர் என்ன பண்ணாரோ அதை தான் பண்ணி காட்டினார். ஆனா இங்க பண்ணாத ஒண்ணு எடுத்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது இங்க அதுதான் நமக்கு புரியவே இல்லை. சீமானவர்கள் வந்து சிரிக்கிற ஒரு மாதிரி சிரிப்பாராமா, என்னப்பா நமது வந்து ஜீரோல நிக்குது, நீ வந்து இது பண்ண மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி இவனா உன்னை கிரியேட் பண்ணும்போது ரொம்ப என்ன சொல்லுது, ரொம்ப ஒரு ஆர்டிபிஷியலா இருந்துச்சு, ரொம்ப கேவலமா இருந்துச்சு. உண்மையே சொல்ல போனோம்னா இவன் நடிச்சது அது ஒட்டவே இல்லை, கேவலமா இருந்துச்சு. இவன் தான் காசை வாங்கி பெய்ட் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருந்தவன். இது நாம சொல்லலைங்க, நிறைய பேர் இவன் கூட இருந்த நிறைய பேரு இவன் காசை வாங்கிட்டு தாங்க பெய்ட் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. இவெல்லாம் சாட்டை பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா சாட்டை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரோ நாமளும் அப்படி வளர்ந்துடலான்னு. ஓனா ஏதாவது சிந்திங்களா, சொந்தமா சிந்திங்களா, எவனாச்சும் ஒருத்தர் பண்ணாலும் உடனே அதை எடுத்து பண்ணிடுறது. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல பார்த்திருப்பீங்க, உயர் மின் கோபுரம் வந்து அமைக்கணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்கிற மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த மரங்களை வெட்ட வேணாம்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த மரத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி பார்க்கல அப்படின்னா இந்த இதுல சேர்த்து இந்த வீடியோல வந்து அட்டாச் பண்றேன், பாருங்க. எதுக்காக இந்த விஷயம் சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் மரத்துக்கு மாநாடுன்னு நடத்தும் போது சிரிச்சானுங்க, கடலுக்கு மாநாடு நடத்தும் போது சிரிச்சானுங்க, மாடுகளுக்கு மாநாடுன்னு சொல்லும் போதும் சிரிச்சானுங்க, மக்களுக்கு மாநாடு நினைக்கும் போது இவங்களோட சிரிப்பு வந்து அதுக்கப்புறமும் அடங்கவே இல்லை. ஆனா இப்ப நீங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்கீங்களே, எதுக்கு அழுகுறீங்க? மரம் தானேயா, மரத்துக்கெல்லாம் மாநாடு போடலாமான்னு கேட்டவங்க தானே நீங்க எல்லாம், எதுக்காக நீங்க அழுகுறீங்க? மரம் தானே, பரவாயில்லையே, மரம் தானே, வெட்டிட்டு போட்டுமே. அது ஒரு உசுறு, அதை வளர்த்தவனுக்கு தான் அந்த அருமை தெரியும். அத மனசுக்குள்ள இருந்து அதோட அருமை தெரிஞ்சவன் தான் அதை பத்தி சிந்திப்பான். இப்ப நீங்க வெட்ட விட மாட்டீங்கன்னு சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன? வளர்த்துட்டீங்க, புல்ல மாதிரி வளர்த்தது. அப்போ அந்த இயற்கை இல்லைன்னா நாம யாருமே இல்லைன்றத சொல்றதுக்கு தான் சீமான்னு ஒருத்தவர் வந்து கத்தா கத்திக்கிட்டு இருந்தாரு. மரத்தை கட்டி பிடிச்சி, இப்ப நீங்க மரத்தை கட்டி பிடிச்சி அழுகுறீங்களே, அதே விஷயத்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் மரத்தை கட்டி பிடிச்சி அது கூட பேசிக்கிட்டு இருந்தாரு, எல்லாம் பண்ணாரு. அவரை பார்த்து பைத்தியக்காரன், ஏழை நம்ம சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க.
இப்ப மட்டும் எதுக்கு அந்த மரத்தடி கட்டி விட்டு அழுதுறீங்க? ஒரு விஷயங்க நல்லா தெரிஞ்சு பாருங்க. சீமான் அண்ணே தண்ணிக்கு மாநாடு நடத்தினாரு. தண்ணி பிரச்சனை வந்துச்சா? காவிரியில தண்ணி பிரச்சனை, எல்லாம் தண்ணி தண்ணின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருந்தீங்க. மரங்களின் மாநாடுன்னு நடத்தினாரு. மரத்தை கட்டி பிடிச்சி ஐயோ ஏன் மரம்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தீங்க. இன்னும் மாடுகளின் மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினாரு. மாடு மேய்க்க விட மாட்டேங்கிறான்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனைக்கு அவர் வந்திருந்தாரு. இன்னும் எத்தனை மாநாடு அவர் நடத்தினாரு. இன்னும் ஒவ்வொரு பிரச்சனையுமே வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதுக்கான தீர்வா அந்த சீமானனை எப்பவோ மாநாடை போட்டு சொல்லி வச்சிருந்தாரு. அதெல்லாம் யாரு காதுக்கும் கிடைக்கவே இல்லை. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தி ஒவ்வொரு விஷயமா நடக்க சீமானை பத்தி இப்பயாவது யோசிங்கய்யா. அவர் என்ன பேசினார்னு முதல்ல யோசிங்க. இன்னொரு விஷயமும் நான் சொல்றேங்க. ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் சிஎம் விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் சீமான் அண்ணன். இவங்க 2 பேரையுமே நீங்க வைங்க. தேர்தல் டைம் பீரியட்ல இவரோட நிலைப்பாடு என்ன மாதிரி இருந்துச்சு, இவரோட நிலைப்பாடு என்ன மாதிரி இருந்துச்சு. இவரோட நிலைப்பாடு முழுக்க சினிமா மோகத்திலையும் குறிப்பா 41 பேர் இறந்தாங்க. 41 பேருக்கு மட்டும் இல்ல, அப்புறம் விக்கிரவாண்டியில நிறைய பேர், ஒரு 2-3 பேர் இறந்தாங்க. வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் இறந்தாங்க. ஸோ இத்தனை பேரு அவரை பார்க்க அவருடைய தேர்தலுக்காக இத்தனை பேர் இறந்தாங்க. அவங்களுடைய ரத்தத்துல நடந்து வந்தாரு. இன்னொரு பக்கம் ஒரு மனுஷன் காட்டுக்கு மாநாடு, மாட்டுக்கு மாநாடு, தண்ணிக்கு மாநாடு, இயற்கைக்கு மாநாடு, மரத்துக்கு மாநாடுன்னு சொல்லி இயற்கை சார்ந்து வரக்கூடிய ஒரு மனுஷன், அதை சார்ந்து வந்தக்கூடிய ஒரு மனுஷன். இந்த பக்கம் இவர் என்ன மாதிரி வந்தாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அத்தனை பேர் இறந்து அதுல அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர். ஸோ இந்த 2 பேரையுமே நம்ம நார்மலா கம்பேர் பண்ணாலே நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியும். அது ஏன் இந்த மக்களுக்கு இப்போ வரைக்கும் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியவே இல்லை. இதுக்கும் நம்ம சீமானந்தனை சப்போர்ட் பண்ணா என்னடா அவருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணு, அவர் தவிர வேற எவருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும், முதல்ல அதை சொல்லி தொலைங்கடா. அடுத்து இன்னொரு விஷயம், சீமானந்தன் மேல பயங்கரமான ஒரு விஷயங்களை இவங்களை பரப்புவானுங்க. இப்ப ரீசெண்டா சீமானந்தன் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னும் 3 கிலோமீட்டர் ஓடினதே பெரிய விஷயமா பேசிட்டீங்க, 12 கிலோமீட்டர் ஓட வேண்டாம், அதுவும் அந்த எல்லாரும் கிரவுண்டுக்குள்ள ஓடிட்டு இருப்பாங்க, நான் கிரவுண்டுக்கு வெளியே ஓடிட்டு இருப்பேன்னு சொல்லும்போது பயங்கரமா கலாய்ச்சிக்கிட்டு இருந்தானுங்க. கிரவுண்டை விட்டுட்டு வெளியே போய் ஓடிட்டு இருக்காராம். அப்படியா இப்படியா, 12 கிலோமீட்டர்ல ஓட முடியுமான்னு சொல்லி பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தானுங்க. 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர் 12 கிலோமீட்டர் ஓடுவேன், ஓட விட என்னோட என் தம்பி பாலாட்ட கேளு. எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறான், ஒய்எம்சி சுத்தி ஓடுறான்டா கருவா பையன்பா, அவட போய் கேளுங்க. அதுக்கு சீமானந்தன் ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன அப்படின்னா, என் தம்பி பாலா கிட்ட கூட கேட்டு பாருங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாரு. அது பாலா ஏற்கனவே ஒரு விஷயம், டைரக்டர் பாலாவே ஏதோ ஒரு நிகழ்ச்சியில அவர் இந்த விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, குறிப்பா அந்த சீமானந்தனோட அவருக்கான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு மேடையில பாலா அவர்கள் இந்த விஷயம் சொன்னாங்க. எல்லாரும் ஒய்எம்சியில உள்ள ஓடிட்டு இருந்தா இவரால வெளியே ஓடிட்டு இருப்பாரு, 1-2 ரவுண்டு கிடையாது 3-4 ரவுண்டுன்னு போகும், அப்பவும் அந்த வேகம் குறையாதுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. என் தம்பி பாலாட்ட கேளு. எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறான், ஒய்எம்சி சுத்தி ஓடுறான்டா கருவா பையன்பா, அவட போய் கேளுங்க. இதெல்லாம் ஒரு பெருமை. ஓடுறவங்க ஜாகிங் பண்றவங்க இந்த கிரவுண்டு போய் தானே ஓடுவாங்க. இவரு ஒய்எம்சியை சுத்தி ஓடுறாரு. எப்படின்னா ரோட்ல அப்படியே மவுண்ட் ரோட் பிடிச்சி கோட்டூர்புரம் போய் அப்படியே சைதாப்பேட்டை அப்படி வராரு. ஒரு ரவுண்டு முடிச்சிட்டாரு. அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 5 போய் டீ சாப்பிட்டு வந்துட்டாரு, முடிச்சிட்டாரு. சார் 2வது ரவுண்டு வர ஆரம்பிச்சார். இதான் வந்துட்டாங்க. 2வது ரவுண்டு முடிச்சாரு, விடுவாருன்னு பார்த்தா 3வது ரவுண்டு முடிச்சு வராரு. அப்பவும் அதே ஸ்பீடு குறையவே. இப்பவும் இவனுங்க கலாய்ப்பானுங்க. பாலா அவரு தெரிஞ்சவர், அதனால அப்படி பேசுறாரு. தெரிஞ்சவர்னால எதுக்குடா பொய்ய சொல்லணும்? உண்மைன்றதுனால தான் அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு. இது மட்டும் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு எச்சக்கலை நாய் என்ன தெரியுமா பேசியிருந்துச்சு, சீமானந்தனை பேட்டி எடுக்கும்போது சீமானந்தன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, அந்த ஒரு தனுஷ் படம் தான் நினைக்கிறேன், அது பேர் மறந்துட்டேன். ஆமா, அந்த படத்துல எள்ளுவாய பூக்களே அப்படின்ற மாதிரி ஒரு சாங் வரும். அதுக்கு நான் தான் பாட்டு பாடி, நான் ஒரு கல்லூரியில பாடியிருந்தேன். வெற்றிமாறன் அதை பார்த்துட்டு என்கிட்ட கேட்டோன்னு நான் தான் சரி எடுத்துக்கங்க உங்க படத்துல வச்சுக்கங்கன்னு சொன்னேன்றத அந்த எச்சக்கலை நாய் ஒரு இடத்துல ரொம்ப, அதாவது ஒரு மனுஷன் வாழ்க்கையே எப்படி பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எள்ளுவாய் பூக்களையே நான் தான் பாடினது, வெற்றிமாறன் கேட்டோம் நான் கொடுத்துட்டேன்ற மாதிரி ஏளனமா ஒரு விஷயத்துல எடுத்து பேசியிருப்பான். அந்த எச்சக்கலையை தான் இன்ன வரைக்கும் தேடிட்டு இருக்கேன். எதுக்காக அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த வெற்றிமாறனும் ஜிவி பிரகாஷுமே உறுதிப்பட சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வெற்றிமாறன் இந்த மாதிரி சீமானன் ஏதோ ஒரு காலேஜ்ல பாடின அந்த பாட்டை கேட்டு, ஆமா எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு ஜிவி, நம்ம சீமானன்ட்ட பேசணும்னு சொல்லி 2 பேருமே போய் பேசி நாங்க அந்த பாட்டை யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அவங்க கேட்டு சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அந்த பாட்டை யூஸ் பண்ணேன்றத வெற்றிமாறனும் ஜிவி பிரகாஷுமே சொல்லியிருக்காங்க.
இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவர் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா சரி உண்மையா இருக்கும்னு சொல்லி 1% கூட இவங்க நம்புறது கிடையாது. எல்லாமே ஃபேக்குன்னு நம்புறது. இப்ப வரைக்கும் இவங்க என்ன தெரியுமா சொல்லி இருப்பானுங்க, AK-74 ஆமக்கறி சாப்பிட்டது இது எல்லாத்தையுமே ஒரு பொய்யின் மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அதை ஃபேக்ட் செக் பண்ணி உண்மைன்னு சொல்லும் போதும் அதையும் ஏத்துக்க மாட்டானுங்க. அடுத்து நம்ம நெல்சன், நம்ம வண்டு முருகன் இருக்காருல்ல, அவ கதறிக்கிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்கு ஆள் இருந்தீங்க, இதுக்கு சம்பந்தமே இல்லாத என் அம்மா அப்பா அண்ணன் பாட்டி குடும்பத்தை அடிச்சு பாத்தீங்க. கடைசி ஊருக்காரங்க சொந்தம் கடவுள் துணி இருந்து வந்த ஒரே காரணத்தால உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். இதான் தமிழ் தேசியமான கேள்வி கேட்டா வீடு ஏறி அடிக்கிறீங்கல்ல, குடும்பத்தை அடிக்கிறீங்கல்ல, சரி அப்பா ஏன் அப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்து நம்ம வழக்கறிஞர் பாசறையில இருந்து நெல்சன் மேல இந்த மாதிரி சீமானண்ண மேல கண்டினியூவா பாத்தீங்கன்னா அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்க தொடர்ந்தாங்க. இது தெரிஞ்சு போச்சு மனுஷனுக்கு, எங்க நம்மளை பிடிச்சு உள்ள போட்டுருவாங்களோன்னு பயத்துல உளறாங்க. அவரோட குழந்தை வந்து இன்னாருக்கு பிறந்துச்சு, அவருக்கு பிறந்துச்சு, டிரைவருக்கு பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். இல்ல சீமான் அண்ணா வந்து கன்னியாகுமரியில் இடம் வாங்கி போட்டிருக்காரு, கன்னியாகுமரியில் அங்கேயே சுற்றி வளைச்சு போட்டிருக்காரு, மலையை சுற்றி வளைச்சு போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு பேசியும் எந்த ஒரு இடத்துலையும் நான் இது வரைக்கும் பேசினதே கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துல அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை குழந்தை எப்படி பேசினதே கிடையாது. கேள்வி கேட்டிருக்கோம், எதை கேள்வி கேட்டிருக்கோம், அண்ணன் சீமான் அவர்கள் இப்படிலாம் பேசுறாரு. என்ன தெரியுமா, அதாவது நான் வந்து நீங்க பண்ண தப்புகளை வந்து சொன்னேன், அதை வந்து உங்களுக்கு பொறுக்க முடியாம என் வீட்டுக்கு ஆளை விட்டு அடிச்சிங்க, குறிப்பா எங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க அவங்களையும் நீங்க அடிச்சிங்க, இதுவும் பத்தாதுன்னு என் மேல வழக்கு போட்டிருக்கீங்கன்னு. சரிப்பா, வழக்கு போட்டிருக்காங்க. எதுக்கு வழக்கு போட்டாங்க? நீ அவதூறா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்க, அதனால வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ நீ நியாயஸ்தவனா இருந்திருந்தீனா அந்த ப்ரூஃபை காட்டி தொலை. ஆமாங்க, நீங்க இதெல்லாம் இது பண்ணி நான் சொன்னதுக்கான ப்ரூஃப் இதுதான் நீங்க பண்ண தப்புக்கான ப்ரூஃப், நீங்க பண்ணதை நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன், அதை இதுக்கு தான் ப்ரூஃப், இதை வச்சுதான் நான் சொன்னேன்றத சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருப்போகுது? ப்ரூஃப் இருந்தா நீ வந்து காட்டலாம், நீ வந்து அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ப்ரூஃப் இல்லைனா தான் இந்த மாதிரி உளறிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கணும். ப்ரூஃப் இருந்தா காட்டிட்டு போ, கோர்ட்ல கேட்பாங்க, ஆமா சார் இந்த மாதிரி இவங்க தப்பு பண்ணாங்க, அதை நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணேன், என்கிட்ட இருக்கிற ப்ரூஃப் இதான்னு சொல்லி காட்டியிருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஒண்ணுமே இல்லாம வாய்க்கு வந்தது அடிச்சு விடணுமேனு அடிச்சு விட்டுவிட்டு இப்ப பதறிக்கிட்டு இருக்கேன் மனுஷன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மதுவிலக்குத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, உண்மையிலே சொல்றேன், அவர் மது விலக்குத்துறை அமைச்சரா மது பரப்பும் அமைச்சரான்னு எனக்கு இப்ப வரைக்குமே புரியவில்லை. ஏன்னா அவர் மட்டும் தான் கரெக்டா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா நீங்க பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. இது எந்த அளவுக்கு இத நெகட்டிவா போயிட்டு இருக்கு அப்படின்னா, இவங்க ஆன்லைன்ல வந்து புக் பண்ணிக்கிறாங்க, பணமும் செலுத்திடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அங்க டைரக்டா போய் இந்த இருக்குங்க QR கோடு, இதை வச்சுக்கு நீங்க மது சாராயம் கொடுங்க அப்படின்னு போய் கேட்டா எங்க கிட்ட அந்த QR கோடே வரல. அது மட்டும் கிடையாது, நீங்க வச்சிருக்கிற ஆப் நீங்க மொபைல்ல வந்து நீங்க இது பண்ணிட்டீங்க, ஆனா அது அபிஷியலா நாங்க இது பண்றதுக்கு எங்க கிட்ட எந்த ஆர்டரும் வரல, அது எந்தவும் செயல்படுத்தலைன்னு சொல்லி ஒயின் ஷாப்ல டாஸ்மாக்ல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மொத்த சாராயத்துக்கு ஆப்பு வச்ச மாதிரி ஒரு ஆப் மூலமா ஆப்பு வச்சு விட்டாங்க, அவ்வளவுதான். இது என்ன 10 ரூபாயா நீ வந்து இது பண்ணிட்டு இருக்க, மொத்தமா குடியா, நீ குடிச்சு யாருக்கு என்ன லாபம், நீ அரசாங்கத்துக்கு கொடுக்குன்னு சொல்லி ஆப் மூலமா இவங்க பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா டைரக்டா போய் கேட்டோம் அப்படின்னா அங்கிட்டு இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்ற மாதிரி மது பிரியர்கள்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றது, யாருக்கிட்டையுமே. அதான் நான் கூட என்ன நினைச்சேன்னா, சரி ஒரு துறை தான் நல்லா ஓடிட்டு இருக்குன்னு நினைச்சா அதுலயும் பாவம் மது பிரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுல வேற போதையில்லா தமிழ்நாடு வந்து உருவாக்க போறேன்ட்டு மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு 2-3 அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு. எப்பா பயங்கரமா இருந்துச்சு. போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கணும்னா முதல் கட்டமா போதையில்லா கோவையை உருவாக்கணும். இதை வந்து ரொம்ப விளையாட்டா இல்லாம ரொம்ப சீரியஸா இதை பத்தி ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. நீங்க தடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்ல. உங்க கிளாஸ்ல, உங்க பெஞ்ச்ல, உங்களுக்கு முன்னாடி, உங்களுக்கு பின்னாடி யாராவது இதை பயன்படுத்தினா உடனடியாக அந்த ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க. அடுத்து நம்ம ஆதவ அர்ஜுனா, நான் உண்மையிலே சொல்றேன், இவரை இந்த மாதிரி குறிப்பா அவர் வீட்டுல சேர்ந்தவ அவங்க சொந்தக்காரரே இந்த கிளிப்பாரு நான் நினைச்சு கூட பாக்கலைங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் அமைதிப்பட அமாவாசைன்னு சொல்லிட்டாருங்க. எனக்கு அதுதான் ஒரு பக்கம் சிரிப்பு. அமைதிப்படையில வரக்கூடிய சத்யராஜ் கேரக்டர் அமாவாசை, அது ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கேல போய் அங்க ஒரு பிளவு ஏற்படுத்திச்சான், அதிமுகல போய் அங்க ஒரு மாதிரி இருந்துச்சா, விசிகாவில் போய் அங்கேயும் பிளவு ஏற்படுத்திட்டாங்களாம். இப்ப தாவேக்கலை வந்து அங்கேயும் ஏதோ ஒரு குட்டையை குழப்பலான்றதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நாங்க சொல்லல. அவரு சொந்தக்காரர் இருக்காருல்ல, அவரு மார்டின் அவர்கள்,
அவர் சொல்லிட்டு இருக்காரு, லாட்ரி மாட்டின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டிபிக்கல் ஒரு அமாவாசை கேரக்டர். எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் எங்கள் ஃபேமிலி வந்தார், எனக்கும் எங்கள் அப்பாவுக்குமே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அந்த கம்பெனி பிசினஸ் டேக் ஓவர் பண்ணணும் ஒர்க் பண்ணிருந்தாப்ல. இப்போ நெக்ஸ்ட் வந்து டிஎம்கேக்குள்ள போனாப்ல. டிஎம்கேக்குள்ள போயிட்டு அங்கே பார்ட்டிவே டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லி ஒரு இமேஜில் போய் அங்கே இருக்க சன்னுக்கும் சண்டை உருவாக்கி அங்கே ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் பண்ணாப்ல. இதெல்லாம் பார்த்து தான் அங்கேயும் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து விசிகேல போனார். அதே மாதிரி அங்கே இருக்க தலைவருக்கும் தலைவரே கேட்காம சில விஷயங்கள் இவரை ஏதோ பண்ணிட்டு இருந்தார். அங்கே உள்ள இதே மாதிரி பாலிடிக்ஸ் கேட் பண்ணி அந்த பார்ட்டி டேக் ஓவர் பண்ணணும் பிளான் பண்ணாப்ல. அங்கேருந்து வெளில திறந்தப்பட்டு அடுத்தது இங்கே வந்திருக்காப்ல. ஸோ இங்கே இதே பிளானை தான் அவர் எக்ஸிக்யூட் பண்ணார். இது அங்கேயும் உள்ளுக்குள்ள சில இஷ்யூஸ் மாதிரி போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இதை நான் சொல்லலைங்க, என்கிட்ட எதுவும் வந்துடாம அது சொன்னது அவரு. அதை எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன சார், உங்க வீட்டுல சேர்ந்தவங்கள இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயங்க, இப்ப சீமான் அண்ணன் வந்து ஒரு அந்த மேடையில வந்து தற்குறின்னு ஏன் சொல்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஒரு தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதை இவனுங்க பயங்கரமா, குறிப்பா நம்ம யாரு ஒரு பேர் கூட விக்கின்னு வரும்ல, தமிழ் பொக்கிஷம் விக்கின்னு, அவர் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. இந்த மாதிரி தற்குறின்னு அவரே சொல்லும் போது நீங்களும் பேசுங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. சரிப்பா, நீங்க ஒரு விஷயம் பேசுறீங்க, ஆனா இது நாங்க மட்டும் சொல்றது கிடையாது, மக்கள்ல நிறைய பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா ஒரு பாட்டியோட வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி இல்லைன்னா அப்படின்னா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நீ பெண்களுக்காக பாதுகாப்பா இருப்பேன்னு சொன்னேன், அது கொடுப்பேன்னு சொன்னேன், இது கொடுப்பேன்னு சொன்னேன், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன்னு சொல்லி எல்லாம் சொன்னேன், ஆனா ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அதுக்கு அங்கிட்டு இருக்கிற அந்த பத்திரிகையாளர் என்ன கேட்கணும், ஏன் பாட்டி இந்த அளவுக்கு பேசுறீங்களே, சப்போஸ் தாவேகாரங்க வந்து உங்களை வந்து எதுக்காக இந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்களை வந்து மிரட்டினாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீன்னு கேட்டா, அட போட தற்குறி பயலே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன்னு அந்த பாட்டி சொல்றாங்க. பெண்களை காப்பாத்துறேன், ஆன்சு போடுறத கட் பண்றேன், சூதாட்டம் ஆடுறதான் கட் பண்றேன், சூப்பர் மார்க்கெட் விற்கிறத கட் பண்றேன், குடியா நிறுத்துறேன், குழுமா ஆக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு வெங்காயமா ஆக்கல. அம்மா நீங்க இவ்வளவு பேசுறீங்க, இப்ப விஜய் ரசிகர்லாம் வந்து உங்களுக்கு கீழே அசிங்கமா திட்டுவாங்க, என்ன பண்ண போறீங்க? போடா தற்குறின்ட்டு போறோம், போடா தற்குறின்ட்டு போறோம். அந்த பாட்டிக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பா? அந்த பாட்டியே சொல்லு. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த விஷயத்தை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நாம மட்டும் சொல்றது கிடையாது, நிறைய மக்களுமே இதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவ்வளவுதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.